அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025 புத்தாண்டுக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்னி ராசியை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டு இந்த பார்த்தோம், அந்த புது வருஷம் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது பொலியோடு புத்துணர்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய பல சிறப்புகள் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முன்னேற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு நம்ம சுருக்கமாகவே சொல்லிடலாம். ஏன்னா இதுவரை இருந்த இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மந்த நிலை, இதுலேயும் ஒரு விரக்தித்தன்மை, ஒரு சோம்பேறித்தனம், மன உளைச்சல், பிரச்சனைகள், கடன்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நிவர்த்தி பெறும் ஒரு ஆண்டாக கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக மேலும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி இவருக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுவரை இந்த கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான சிம்ம ராசிக்கு போய்டுறாரு. ஸோ அப்படி போகிறதுனால இவர்களுக்கு இதுவரை இருந்த இவர்கள் வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், முயற்சிகள் இருந்த தடைகள், அதனால் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்ந்து ஒரு சுமூகமான நிலைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இவங்களுக்கு ஆற்றும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ இது பொதுவாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இப்படி பார்த்தோன்னா இதுவரை அவங்க போட்ட உழைப்புக்கான பலன் கிடைக்காத எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் தரும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸு, இவர்களுக்கு இதில் ஒரு மதிப்பு மரியாதை, இவர்களுக்கு செய்யும் வேலை தொழில் இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். கீழ்நிலை ஊழியர்களும் இவங்களுக்கு பணிந்து நடப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். மேலே இருந்த அதிகாரிகளோட ஆதரவுகளும், அதனால் இவருக்கு நிறைய சிபாரிசு மூலிமா இவர்களுக்கு ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வு, ஸோ இதெல்லாம் ஒரு கௌரவம், அந்தஸ்து, மதிப்பெல்லாம் கூட உயர்வதற்கான வாய்ப்புகள், ஒரு நல் மதிப்பு பெறுவார் கூட இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஸோ சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த இவர்கள் ஒரு சிலருக்கு வீடு அமையும் யோகம் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியை பார்த்திங்கன்னா ராசி அதிபதி புத பகவான். ஸோ அவர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியில் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ராசி 4ஆம் இடம் அப்படின்னு நம்ம சுகஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அதனால் திரும்பி இந்த ஆண்டு முடிச்சும் அவர் அதே இடத்துலேயே தனுசு ராசியை முடிகிற ஆண்டாக இருக்கிறதுனால இவருக்கு சுகஸ்தானம் அப்படின்றது 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கச்சு இவர்களுக்கு இதுவரை தடைப்பட்ட இந்த சுகங்கள், பாக்கியங்கள்லாம் நிறைய கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ புது வீடு, வண்டி, வாகனம் யோகம் இவர்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் இருக்குன்னு கூட இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இவர்கள் பேச்சில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் நிறைய மேற்கொள்வார்கள். அதுமாதிரி அதனால் ஏற்பட்ட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் முனைவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அது மட்டும் இல்லாத இவங்க தொழிலில் அபிவிருத்தியாகும், நல்ல அபிவிருத்தியாகும். வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடிஷ்னலாக தொழில் எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் விரிவாக்கம் கூட செய்வாங்க நிறைய பேர் கூட நம்ம சொல்லலாம். அது அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த தொழில் விரிவாக்கத்தில் நண்பர்கள், கூட்டாளிகள் பங்கு உதவுவார்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ இந்த தொழில் முன்னேற்றம் தான் இவங்க இவங்களுடைய தொழில் விஸ்தீகரித்த வெளிநாடு, வெளியூர் போகிற பிரயாணங்கள் கூட இவங்களுக்கு அமையும் கூட சொல்லலாம் இந்த தொழில் மூலிமா. ஸோ அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கூட இவங்களுக்கு ஒரு சாதகமான முடிவாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சின்ன தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் பட் இதை ஒரு நல்ல சாதகமான முடிவே இவர்களுக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்து மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் நிகழ்ந்த ஒரு அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மாறுன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கும் இவங்க தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்கறத
நிறுத்திடணும். ஸோ இவங்களா தேவையில்லாத இப்போ அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து இவங்களுக்கே ஆபத்தாக முடியும். கேட்டாங்கன்னா அது நல்லா செய்து கொடுக்கறதுல அது வந்து இவங்க செய்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. நிறைய புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய முயற்சிகள், இதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்க ஒரு இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நான் சொல்லலாம். அவங்களுக்கு புதிய நிறைய வாய்ப்புகள் நிறைய வரும் அவங்களுக்கு. அதுக்கட்டுமல்ல ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஆண்டு வந்து ஒரு சிறப்பு ஆண்டாக இவங்களை அமையுன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரை அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவங்க கட்டுக்குள் அடங்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பொருளாதாரத்துலேயும் ஒரு நல்ல ஏற்றமும் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வேறு வராரு. அதுவும் வந்து இவருடைய புதனோட வீடாகவே இருக்கிறதுனால அது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் அந்த புதன் அந்த வீட்டை வந்து இவரும் ராசி அதிபதியும் அவர் நேராக ஆரம்பத்தில் பார்க்கறதுனாலையும் முடிவுலையும் அந்த அதிபதி அந்த வீட்டை பார்க்கறதுனால இன்னொரு சிறப்பு. தொழில் வந்து நல்ல முன்னேற்றம். பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு தொழில் உத்தியோகத்தில் இருக்கவங்க ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த ஆண்டாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் செய்வாங்க, புது புது விஷயங்கள் நிறைய கற்றுப்பாங்க இவங்க. ஸோ அதனால் சமயோஜித புத்தியும் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி கொடுப்பாங்க, அனுசரித்து போயிடுவாங்க. பெற்றோர்கள் நல்ல மதிப்பு கூட இவங்களுக்கு. ஆன்மீக யாத்திரைகள் நிறைய பேர் செய்வாங்க கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா பிள்ளைகளால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கூட ஒரு ஆதாயம் கூட சொல்லலாம். பூர்வீகத்தில் இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக எங்கள் மனசில் அரிசிட்டு இருந்த ஒரு பழைய பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்கு வந்த நிலையாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு புத்துணர்ச்சி, எப்பவுமே ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், இதெல்லாம் வந்து விவேகம்லாம் நிறைந்தவர்களாக இவங்க இருப்பாங்கன்னு கூட. கலகலப்பு பேர்வழிகள் இவங்க ஃபேஸ்லேயே ஒரு சேஞ்சஸ் தெரியும். நல்லா ஃபேஸில் இவங்க செயலில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க இந்த ஆண்டு இவங்களுக்கு அமையன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வந்த நிலையெல்லாம் இருக்காது. பொருளாதாரம் நல்ல வரவுக்கேற்ற செலவுன்ற மாதிரி கூட இருந்தாலும் இருக்கலாம். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகும். புத்திர பாக்கிய அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வீடு வண்டி வாங்காதவங்க வீடு வண்டி அமையும். அதனால் நிறைய ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டாக இந்த 2025 இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு இவர்களுக்காக புது பொலிவோடும் புத்துணர்ச்சியோடும் பொங்கும் ஒரு சிறந்த ஆண்டு காத்திருக்குதுன்றதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை, எந்த ஒரு பயம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இவங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சொல்லி இந்த பதிவை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.